Hi everyone. Now we are going to study about the difference between guidance and counseling. ஸோ இங்கே நம்ம கைடன்ஸ் கவுன்சிலிங் இது கூடவே சைக்கோதெரப்பி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ போத் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ரெண்டுமே அவங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. அண்டு திஸ் போத் ஆர் ப்ரொவைட் சொல்யூஷன் ஃபார் problems, அதாவது facing and solving the problems, and it helps an individual to solve the problem or any issues. ஓகேவா? ஆனால் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னதுன்னு பார்த்தோம்னா கவுன்சிலிங் ஹேஸ் லாட் ஆஃப் செஷன்ஸ் பட் கைடன்ஸ் தேர் இஸ் நோ செஷன். அதாவது கவுன்சிலிங்னா ஒரு ஆளுக்கு ஒருத்தங்க இல்லை ஒரு குரூப்புக்கு ஒரு கவுன்சிலர் கொடுக்குற ஒரு advice or something, that's known as counseling. But guidance is ஒரு advice. அதாவது when we are going for a meeting, there is facilitator may give some instruction, that is known as guidance. ஒரு இப்படி நீங்கள் பண்ணால் இப்படி கிடைக்கும், like that. And here the counselor and counselor talk to each other, but in guidance the guide only talk. அவங்க வந்து இது இருக்குது counseling, they should not provide any chance to speak. And thirdly, they share problems to find best possible solution. அதாவது கவுன்சிலிங்க்கு அவங்க வந்து they may share their problems and they provide solution for that particular problem. And finally, the counselor role is only giving assistant மட்டும்தான், இப்படி இப்படி பண்ணுங்க அது மட்டும்தான். அப்போ இதுக்கு ஏன்னா நம்ம கைடன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இட்ஸ் எனது பாயிண்ட் அவுட் ஆர் இண்டிகேட் ஷோ, அதில் நம்ம பார்த்துட்டோம் டு ஷோ த பாத்வே. பட் இங்கே என்னது கவுன்சிலிங்னா என்னென்னு தெரியல. ஸோ ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் அண்டு கைடன்ஸோட டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட் என்னதுன்னா கவுன்சிலிங் வந்து ஒரு ஆளோட இன்வேர்ட் அனாலிசிஸ், பட் கைடன்ஸ் எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். அதாவது அது சோல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அதர்வைஸ் மைண்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மென்டலி. பட் கைடன்ஸுங்கிறது என்னது ஃபிசிக்கலி, ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லைக் தட் அப்படி இருக்கும். அண்டு கவுன்சிலிங் இஸ் அ இன்டெப்த் அனாலிசிஸ் அண்டு நேரோ, பட் கைடன்ஸ் இஸ் ப்ராடர் சென்ஸ். கவுன்சிலிங் ப்ரொவைட்ஸ் பர்சனல் அண்டு சோஷியல் இஷ்யூஸ். அதாவது நமக்கு இன்னொரு ஃபேமிலி அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது இன்னொரு ரிலேஷன்ஷிப் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு த கவுன்சிலிங் ஹெல்ப்ஸ். பட் த கைடன்ஸ் ப்ரொவைட்ஸ் a guide for our education and career. And counseling nala enna aguna, we may have some behavioral change, but in guidance we may get some attitude change. And in counseling, the counselor is not the decision maker. avanga vandu ipdi pannu like that they may advise, but in guidance they are the decision maker. ipdi tham pannu like that they may tell. Here learning as well as feeling is there. ஒரு விஷயத்தை கற்றுக்கிடும் போல் இன் ஃபீல், ஒரு ஃபிசிக்கல் ஒரு மென்டல் ஒரு ஃபீலோட நம்ம பண்ணோம். பட் தேட்ஸ் அ இன்டலெக்சுவல் ப்ராசஸ். அண்டு திஸ் கவுன்சிலிங் இஸ் த செல்ஃப் டிஸ்கவரி. தன்னைத்தானே ஒரு கூட்டமாக இருக்கவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலுமே அவங்க தே மே ஃபைண்ட் அவுட் த செல்ஃப். ஸோ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இதுதான். இனிமேல் சைக்கோதெரப்பின்னு பார்த்தோம்னா இந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்னால் ஒரு ஆளுக்கு சால்வ் பண்ணாத ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் தே மே கிவ் சம் ஒர்க்ஸ் ஓ சம் ஆக்டிவிட்டீஸ் டு என்னது டு ட்ரீட் தம் ஃபார் தேர் மென்டல் அண்ட் எமோஷ்னல் problems. And psychotherapy is a talk therapy. பேசி they may find out the difficulties in them and give some ideas to us. Counseling is a part of psychotherapy. In the psychotherapy ki counseling ஒரு part, and it is a long term process. இது சீக்கிரம் முடியாது. ஸோ சைக்கோதெரப்பிக்கு என்ன வேணும்? போத் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் needed. So in this question we are seen about guidance में பார்த்த விஷயம், and here we studied about the counseling and psychotherapy. Also we studied the difference between counseling and guidance. That's all about this question. Thank you.